வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் வச்சு சிப்ஸ் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நான் 2 முட்டை எடுத்துருக்கேன். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சேர்த்துப்போம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், நம்ம லைட்டாக சேர்த்துக்கினா போதும். ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலாவும் கலந்து வச்சுருக்கேன். மசாலா நல்லா கலந்து வச்சுருக்கேன். நான் ஒரு பக்கத்தில் ஒரு ப்ரெட்டு தூள் நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா நீட்டாக இதே போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காயை முட்டையில் லைட்டாக தொட்டுக்குங்க. இப்போ அரிசி மாவு திருப்பி முட்டையில் போட்டுக்குங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஒட்டும். இப்போ பிரெட் தூள் பாருங்கள், இதை போல் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஒட்டியிருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இதை போல் ப்ரெட் தூள் எல்லாத்துலேயும் கலந்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் வச்சுப்போம். கடாய் நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காயிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பொரிமாக போட்டுப்போம். போட்ட உடனே திருப்பிடாதீங்க, ஸ்லோலே வைங்க. ஏன்னா ப்ரெட்டு தூள் போடுறதுனால தீஞ்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக திருப்பி விடுங்க. பாருங்கள், மசாலாலாம் அப்படியே இருக்குது பாருங்கள், ஒன்றும் ஒட்டவே இல்லை. நல்லா கிளறி விட்ருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் ஈவினிங் பசங்களுக்கு நல்லா
இதை போல் பொடியை கட் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக கட் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க. வெளிங்களில் கடைங்களில் வாங்கி கொடுக்கறதோட இதே போலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.